எங்க ஒரு ஆள் வந்து ஒரு செத்து போன பணத்துக்கு வந்து உயிர் கொடுக்கணும் பேர்ல உயிர் கொடுக்குறாரு. எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா ஜட்ஜஸ் இது வந்து ஒரு ட்ரிக், இது வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கடுப்பான நம்ம விக்டர் வந்து என்ன பண்றாருன்னா பெருசா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போறாரு. அவர் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க சயின்ஸுக்கு ஏத்த மாதிரி. சோ அதை வச்சு நம்ம விக்டர் வந்து எப்படி எல்லாம் வந்து அந்த ஒரு செத்து போன பணத்துக்கு வந்து அந்த உயிர் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியில வந்து பண்றாரு. சோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பொறுத்தது போதும் பொங்கி எழுவோன்னு சொல்லி அவசரப்பட்டு ஆராய்ச்சியை செலுத்த ஆரம்பிச்சாரு. ஆனா எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அப்ப திடீர்னு மழை வந்து ஒரு இடி இடிக்குமா, அந்த உயிரினுக்கு வந்து உயிர் வந்துடுது. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து பாக்குறாரு, உயிருக்கு வந்து அவ்வளோக்கா நினைவு இருக்காது, சிந்தனை இருக்காது. ஒரு விதமான அதிசய பெரிய மாதிரி அந்த உருவம் வந்து இருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, விக்டர் விக்டர் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் வந்து விக்டர் விக்டர் விக்டர்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சில வாரங்கள் போகுது. அதுகிட்ட இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. கருப்பான நம்ம விக்டர் வந்து சோ இதை வந்து எரிச்சு கொன்னுடலாம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது வந்து விக்டர் தவிர வேற எந்த வீடுமே சொல்ல மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் எல்லாம் போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு விக்டர் விக்டர்னு சொல்லி கத்துது. விக்டர் வந்து மனசு கேட்க மாதிரி காப்பாத்தலன்னு சொல்லும்போது அப்படியே பிளாஸ்ட் ஆகி வந்து விழுந்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட கால் ஒன்று போயிருது. அதுக்கப்புறம் அந்த உயிரினம் தப்பிச்சது இல்லையா அப்படின்னு நமக்கு ரொம்ப விருப்பா சொன்ன கதை தான் பிராங்கென்ஸ்டைன்.